இவ்வளவு பெரிய டிஃபன் கேரியர் பார்த்த உடனே நீங்களே வந்து ஒரு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஸ்டூடெண்டோட ஃபைனல் டே மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படியே வாசனையே ஆளை தூக்குது, உள்ள வரைக்கும் வந்துருச்சு. அதனால நான் ஓடோடி வந்துட்டேன். ஸோ இங்க என்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு, ஓ மை காட், ஆக்சுவலி இதுல இருந்து தான் அந்த வாசனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அப்படியே பாருங்க, சில்லி சிக்கன் வந்து நல்ல கிறிஸ்பியா கொஞ்சம் செம்ம டேஸ்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது. நானும் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, ஸ்டூடெண்டோட சேர்ந்து தான் வந்து சாப்பிட போகிறேன். அடுத்தது வந்து பெப்பர் சிக்கன் பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக செம்மையாக டேஸ்டான பெப்பர் சிக்கன். பார்க்கும்போது அப்படியே டெம்ட் ஆகுதுல்ல சாப்பிடணும் அப்படின்னு. அடுத்தது இது வந்து பிரியாணிக்கு தனியாக வந்து சிக்கன் குழம்பு, ஏன்னா ஒயிட் ரைஸும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து சிக்கன் குழம்பு. அடுத்தது பிரியாணி, முட்டை. ஸோ இது அப்படியே மேலே வச்சிடுறேன். இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வெஜ் மீலும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒயிட் ரைஸ் தனியாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரசத்தோட அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது பாயாசம். ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாயாசம் குடிக்கிறதுக்கு. பால் பாயாசம், பச்சடி எல்லாம் போட்டு வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்டோட சேர்ந்து சாப்பிட போகிறோம். எப்பவுமே வந்து பிளேட் கொடுக்கும், பட் லாஸ்ட் டைம் வந்து இலை போட்டோடனே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உட்காந்து சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த முறையும் வந்து வாழை இலை போட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு நல்ல காரசாரமாக நான்வெஜ் லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குது எங்களோட வெரைட்டி, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்.